வேலையெல்லாம் முடித்து அடுப்பு மேடையை சுத்தம் செய்துவிட்டு மறுநாள் சமையலுக்கு தேவையான ஒரு சில முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு படுக்கை அறைக்கு கற்பகம் வந்தபோது மணி 11:30. அவள் கணவர் சுந்தரம் தூங்கிக் கொண்டிருந்தார். படுக்கையில் சாயும்போது காலையில் அம்மா தொலைபேசியில் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. பேச்சோடு பேச்சாக, நாளை மறுநாள் உன் பிறந்த நாள், காலையோ சாயங்காலமோ முடிஞ்சப்போ ஒரு கோவிலுக்காச்சு போயிட்டு வாடி என்றாள். இந்த வயதிலும் தன் பிறந்த நாளை நினைவு வைத்து கொண்டு மறக்காமல் வாழ்த்துகிறாள். 48 வயதில் தனக்கு நினைவு இருப்பதில்லை. வீட்டிலும் ஒருவரும் நினைத்து பார்த்ததில்லை, மகள் சௌமியாவை தவிர. மகள் நினைவு வந்ததும் நெஞ்சம் பொங்கியது. இந்த வீட்டில் தன்னை ஒரு மனுஷியாக நினைத்தது அவள் ஒருத்திதான். படிப்பு முடிந்து வேலைக்கு சென்றவள் அம்மாவின் பிறந்த நாளுக்காக ஒரு புடவை வாங்கி பரிசளித்தாள். அன்று வீட்டில் நடந்த சண்டையில் சௌமியாவே வெறுத்து போனாள். புடவையை பையில் இருந்து எடுத்தவுடன் பாட்டி கேட்டாள், யாருக்குடி புடவை? அம்மாவின் பிறந்த நாளுக்காக வாங்கினேன் பாட்டி. அவ்வளவுதான். உன் அம்மாவுக்கு அது ஒன்றுதான் குறைச்சல். வீட்டு வாசப்படி தாண்டி ஒரு வேலை உருப்படியாக பார்க்க தெரியாது. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவாள். இதில் பிறந்த நாளாம் பரிசாம் குத்தலாக சொன்னாள். உன் அத்தை தினம் வேலைக்கு போகிறாள். அவளுக்கு ஒன்று வாங்கி தரணும்னு உனக்கு தோணுச்சா என்று இடித்தாள். அத்தை தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே வாங்கிக்கிறாங்க தானே. சௌமியா பதிலுக்கு சொல்ல பாட்டி முகம் அஷ்ட கோணலானது. மகன் வந்ததும் நடந்ததுடன் இன்னும் சேர்த்து சொல்லி ஏற்றிவிட சுந்தரம் வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்தார். 55 வயதானாலும் அம்மா பேச்சு தட்டாத பிள்ளை. அவர் திட்டுவதை பார்த்து நாத்தனார் சாந்தி, விடு அண்ணா, எனக்கு புருஷனா பிள்ளையா யார் இருக்கா வாங்கி கொடுக்க, இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க என்று நீலிக்கண்ணீர் வடித்தாள். கற்பகம் திருமணமாகி வரும்போதே சாந்தி விவாகரத்தாகி தாய் வீடு வந்து விட்டிருந்தாள். அவள் கல்யாணமானதிலிருந்து கணவன் வீட்டுடன் ஒத்துப்போக முடியவில்லை. சின்ன சின்ன சண்டைகள் 2 வருடங்களில் விஸ்வரூபம் எடுத்து இவள் தாய் வீடு வந்துவிட்டாள். கணவன் வீட்டிலிருந்து சமரசம் செய்ய வந்தவர்களே வெறுத்து போனார்கள். இப்படி ஒரு பிடிவாதமா? இவளுடன் வாழ்வதை விட தனியாகவே இருந்து விடலாம் அவன் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். 1 வருட போராட்டத்திற்கு பின் விவாகரத்து ஆனது. சாந்தி ஒரு தனியார் கம்பெனியில் ஸ்டெனோவாக வேலை பார்க்கிறாள். அண்ணன் வீட்டுடனேயே இருந்தாலும் தன் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பைசாவும் வீட்டுக்காக கொடுக்க மாட்டாள். வீட்டுக்கு வருபவர்கள் யாராவது ஜாடை மாடையாக கேட்டுவிட்டால் போதும். நான் ஏன் கொடுக்கணும்? குத்தகை பணம் வருது, வருஷத்துக்கு நெல் மூட்டை வருது. இந்த வீட்டு பெண் எனக்கு உரிமை இல்லையா? நாளைக்கு இவங்க என்னை வீட்டை விட்டு போகச் சொல்லிட்டா என் கதி? அதுக்குத்தான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி ஜாடையாக அண்ணி கற்பகத்தை பார்ப்பாள். பணம் கொடுக்காவிட்டாலும் போகிறது, வீட்டு வேலைகளையாவது பகிர்ந்து கொள்ளலாம். தான் சாப்பிட்ட தட்டை கழுவி வைத்து தன் துணிகளை துவைத்து கொள்வதோடு சரி. 3 பிள்ளைகள், கணவன், மாமியார், நாத்தனார் என்று இத்தனை பேருக்காக மாடாக உழைக்கும் அன்னிக்காக ஒரு துரும்பை கூட எடுத்து போட மாட்டாள். கற்பகம் ஒரு நாள் காய்ச்சல் தலைவலி என்று படுத்துவிட்டால் போதும், வீடு 2 படும். ஒரு மாத்திரையை போட்டுட்டு மடமடன்னு சமையலை முடி, எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது என்பான் சுந்தரம். மனசில் 1000 கவலையை சுமந்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வரா என் பொண்ணு. இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு 4 பேருக்கு பொங்கி போடுறதுக்கு இவளுக்கு வலிக்குது என்பாள் அவன் தாய். இதனாலேயே வலி மாத்திரைகளை எப்பொழுதும் தயாராய் வைத்திருப்பாள் கற்பகம். வேலையை முடித்துவிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கொண்டு படுப்பாள். கற்பகம் காலையில் 4 மணிக்கு எழுந்து டிஃபன் சமையல் எல்லாம் 8 மணிக்குள் முடிப்பாள். கணவனுக்கும் மூத்தவன் சங்கர், சௌமியா, சின்னவன் ஹரி, நாத்தனார் என்று எல்லோருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு காலை சிற்றுண்டி பரிமாறிவிட்டுத்தான் முதல் காஃபியே குடிப்பாள். பின் மாமியார் சாப்பிட்ட பிறம் பாத்திரம் துலக்கி வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இவள் சாப்பிட 10:30, 11 ஆகிவிடும். லஞ்சுக்காக செய்யும் கலந்த சாதம் வகைகள், சப்பாத்தி இதெல்லாம் மாமியாருக்கு பிடிக்காது. சாம்பார், ரசம், கூட்டு என்று எல்லாம் வக்கணையாக செய்ய வேண்டும். மறுபடியும் மாலை எல்லோரும் வந்தவுடன் காஃபி, பலகாரம் இத்தியாதி. இரவு உணவுக்கு 9 மணிக்கு முன் யாரும் சாப்பிட வரமாட்டார்கள். சௌமியா தான் கேட்பாள், அம்மா சமைச்சு டேபிளில் வச்சிடுங்க, அவங்களே போட்டுட்டு சாப்பிடட்டும். மெதுவாக பேசு, உங்கள் அப்பா பாட்டி காதில் விழுந்தா எங்களுக்கு என்ன தலையெழுத்தான்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அம்மா உங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா?
இப்படி மாடா உழைக்கணும்னு சௌமியா பொறுமுவாள். தலையெழுத்துதான் என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் கற்பகம். இல்லை என்றால் பிறந்த நாளுக்காக சௌமியா வாங்கி கொடுத்த புடவையை இன்னும் உடுத்தக்கூட முடியாமல் அப்படியே பீரோவில் இருக்கிறதே. அடுத்த வருட பிறந்த நாளுக்கு அம்மாவுக்கு பிடித்த பால்கோவா வாங்கி கொண்டு வந்து சமையலறையில் வைத்து ரகசியமாக ஊட்டிவிட்டாள். கற்பகம் கண்ணீருடன் மகளை அணைத்து கொண்டாள். தனக்கென்று எந்த ஆசையோ விருப்பத்தையோ வெளிக்காட்டாமல் செக்குமாடு போல வேலை செய்யும் அம்மா ஒரு பால்கோவாவில் உணர்ச்சி வசப்பட்டது சௌமியாவுக்கு வியப்பாக இருந்தது. சௌமியா திருமணம் நிச்சயமான நிலையில் ஒரு நாள் அதிசயமாக வீட்டில் யாரும் இல்லாமல் தனித்திருந்த அம்மாவிடம் வந்தாள். சந்தோஷமாக அம்மாவிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தவள் திடீரென்று கேட்டாள், அம்மா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கற்பகம் மௌனமாகிவிட்டாள். சௌமியா விடவில்லை. சுற்றி சுற்றி வந்து கேட்டாள், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே இல்லையா? இருந்தது, நிறைய இருந்தது. இப்போது எல்லாம் மங்கி போய்விட்டது. ஒன்றே ஒன்றுதான். அது ஒரு நாளாவது நானாக தூக்கம் கலைந்து எழுது அந்த நாளை எனக்காக வாழ்வது. மெதுவாக சொன்ன அம்மாவை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தாள். நான் கூட இது நாள் வரை இதை யோசிக்கவில்லையே என்று வருத்தமாக இருந்தது. அதன் பின் திருமண ஏற்பாடுகள் மளமளவென்று நடந்தது. திருமணம் முடிந்து சௌமியா பெங்களூர் சென்று விட்டாள். எதையோ நினைத்தவாறு படுத்திருந்த கற்பகம் தொலைபேசி ஒலிக்கும் சத்தம் கேட்டு எழுந்தாள். அதற்குள் சுந்தரம் ரிசீவரை எடுத்தார். பேசிவிட்டு வைத்தவர் மனைவியிடம், சௌமியா பாத்ரூமில் கால் வழிக்கு விழுந்து விட்டாளாம், இடுப்பில் அடியாம், ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டுமாம், மாப்பிள்ளை அலுவலக வேலையாக வெளியூர் போயிருக்கிறாராம், உன்னை வரச் சொல்கிறாள், காலையில் முதல் பஸ்ஸில் ஏற்றி விடுகிறேன், கிளம்பு என்றார். தனியாக எப்படி சமாளிக்கிறாளோ என்று கற்பகத்திற்கு மனம் பதைத்தது. காலை 3 மணிக்கே எழுந்து முடிந்தவரை சமையலை முடித்துவிட்டு கிளம்பினாள். சாயங்காலம் பெங்களூர் வந்து இறங்கிய போது காத்திருந்த மாப்பிள்ளையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். மாப்பிள்ளையின் நண்பர் அல்லவா வருவார் என்று சௌமியா சொல்லியிருந்தாள். ஆனால் மாப்பிள்ளை எப்படி? புன்சிரிப்புடன் வரவேற்றவன் எதுவும் பேசாமல் காரில் அழைத்து கொண்டு போனான். கார் நின்ற சத்தம் கேட்டு ஓடி வந்த மகளை பார்த்து குழம்பி போனாள். உனக்கு அடிபட்டது என்று பதைத்து போய் ஓடி வரேன், நீ என்னடா அண்ணா? வார்த்தையை முடிக்க விடவில்லை சௌமியா. உள்ளே வாங்க, எல்லாம் பேசிக்கலாம் என்று குறும்புடன் சிரித்துக்கொண்டு உள்ளே அழைத்து கொண்டு போனாள். வியப்பு விலகாமல் இருந்தவளிடம் சௌமியா, அம்மா, இன்று இரவு இவர் வெளிநாடு போகிறார், 1 வாரம் ஆகும் வருவதற்கு. நீங்களும் நானும் நாளை காலையில் மைசூர் போகிறோம். உங்கள் பிறந்த நாளை அங்கே கொண்டாடுறோம். 4 நாட்கள் ஊரை சுற்றி பார்க்கிறோம், வருகிறோம். அதான் விழுந்துட்டேன், பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு போய் சொன்னியா? நானும் அப்பாவும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? அப்பாவும் கவலைப்படுவார்னு தெரியும். ஆனால் உனக்காக ஒரு நாளும் அவர் கவலைப்பட்டதில்லையே. சரி விடுமா, அதுக்கு எதுக்கு மைசூர் போகணும்? இங்கேயே 2 நாள் இருந்துவிட்டு போகிறேன் சொன்ன அம்மாவை முறைத்தாள் சௌமியா. அம்மா, இங்கே இருந்தால் சும்மா இருக்க மாட்டீங்க. எனக்காக சமைக்கிறேன்னு வேலை இழுத்து போட்டுக்குவீங்க. அதனால் நீங்களும் நானும் மட்டுமே போகிறோம். நீங்கள் காலையில் எப்போ வேணால் எழுந்திருக்கலாம், நேரத்துக்கு சாப்பிடலாம். அங்கு என் தோழி இருக்கிறாள், அவளுடன் சேர்ந்து ஊர் சுற்றலாம். ஆனால் இதை நினச்சி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. மற்றவங்க நமக்கான இடத்தை கொடுக்காவிட்டால், இல்லை கொடுக்க மறுத்தால் நாம அதை எடுத்துக்கணும். அதில் தப்பே இல்லை. பேசிக்கொண்டே போன மகளை நெகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கற்பகம். 4 நாட்கள் கழித்து ஊர் திரும்ப துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அம்மா, அடுத்த ட்ரிப் எப்போ போடலாம்? போதும்மா, இதுவே போதும். இந்த ஜென்மத்துக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்தேன், அதுவே போதும் எனக்கு சொல்லிவிட்டு கற்பகம் மன நிறைவுடன் சிரித்தாள். அந்த மன நிறைவு 4 நாள் சந்தோஷமாக இருந்ததனால் வந்தது மட்டுமல்ல, தனக்காக யோசித்து தன் மகள் செய்த செயலினால் வந்தது. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை